அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதில் கூற வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பதிவில் கூறியுள்ளதாவது: 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு ஒப்பீட்டளவில் இந்திய ரூபாவின் மதிப்பு சிறிய அளவிலேயே வீழ்ச்சி கண்டது. ஆனால் அப்போது குஜராத் முதல்வராக இருந்த பிரதமர் மோடி கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். தற்போது விஸ்வகுருவின் மோடியை குறிப்பிடுகிறார். வயதை காட்டிலும் ரூபாய் மதிப்பு வெகுவாக சரிந்துள்ளது. இந்த சரிவு மக்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை இந்திய ரூபாயின் மதிப்பின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். 2014இல் பாஜக ஆட்சிக்கு வரும்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 59ஆக இருந்தது. இது பாஜக தற்போது 84ஆக உயர்த்துள்ளது. அதாவது 2014இல் வெளிநாடுகளில் $1 மதிப்பில் விற்கப்படும் பொருளுக்கு நாம் 59 செலுத்தினால் போதுமானது. ஆனால் தற்போது அதே பொருளுக்கு நாம் $84 செலுத்த வேண்டும். ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததால் கூடுதலாக நாம் $25 செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவை 80% இறக்குமதி மூலமே நிறைவு செய்யப்படுகிறது. இதற்கு பெரும்பாலும் டாலரில் பணம் செலுத்த வேண்டியுள்ளது. அதன்படி கூடுதல் விலை கொடுத்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி வருகிறது. இதன் காரணமாகவே மக்கள் கூடுதல் விலை கொடுத்து பெட்ரோல், டீசலை வாங்க வேண்டியுள்ளது. இதன் தொடர் விளைவாக உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்து வருகிறது. பணவீக்கம் அதிகரிக்கும் போது விலை உயர்வை கட்டுப்படுத்த கடனுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தும். இதனால் கல்வி கடன், வீட்டுக் கடன், கார் கடன் வாங்கிய மக்கள் வங்கிகளுக்கு கூடுதல் வட்டியை செலுத்த வேண்டிய சூழல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதில் கூற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளது குறித்து எழுப்பிய கேள்விக்கு அண்மையில் பதிலளித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்திய ரூபாயின் மதிப்பு சரியவில்லை, அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்துள்ளது என்று சொல்லியிருந்தார்.